இடத்துல காந்தியோட பேரை தூக்கிட்டாங்க. மதச்சார்பின்மைன்னு கேட்டாலே உங்களுக்கு வெப்பக்காய் சட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாங்க. அதாவது 100 ரூபாயை வந்து 125 ரூபா ஆக்குனாங்க, அதை பார்க்கணும் இல்லையா? அதை வந்து காந்தி பேரை மாற்றினாங்கன்னா அதை வந்து பொதுவான ஒரு பேரை வச்சு வந்து பண்ணுறாங்க இல்லையா? அதுக்காக காந்தி பேரை தூக்குறதுக்காக எண்ணம் அப்படிலாம் அவங்களுக்கு கிடையாது. அது இவங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்கிறதுக்காக சொல்லிட்டு ஒரு காரணமாக தான் இருக்க முடியும் இல்லையா? அதோடைய பெனிஃபிட் என்ன? இப்போ இருக்க இங்கே வந்து வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து 100 ரூபாயில் வந்து 125 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 125 நாள் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 125 டேஸ்லாம் பெனிஃபிட் வருது இல்லை? அதுதான் பார்க்கணும். அதில் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து 60, 40ன்னு சொல்லி சொல்லும் போது மாநில அரசு அதில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அதை இடிக்குதுன்னு நினைக்கிறேன். மாநில அரசு ஏற்கனவே வந்து தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகள் இருக்கும்போது இந்த மாதிரியான சூழ்நிலையை கொடுத்து கூடுதல் நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. நெருக்கடி எதுவுமே கொடுக்கலங்க. அவங்க என்ன நெருக்கடி கொடுத்தாங்க? மத்திய அரசு திட்டம் தான் அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மத்திய அரசு திட்டத்தை தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க பேரை வச்சுக்கிறாங்க. இப்போ தீபேந்திர விவகாரத்தில் நிறைய பிரச்சனை போயிட்டு நேற்று கல்வி விழா நடத்திருக்காங்க. இங்கே தமிழகத்தில் வந்து கலந்துட்டு பார்க்குறீங்க. இல்லை, அவங்க தான் மத சார்பின்மையை பற்றி அவங்க பேசுறத வந்து வேடிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தீபாவளி கொண்டாட மாட்டாங்க, வேற எதுவும் விழா கொண்டாட மாட்டாங்க, கிறிஸ்துவ விழா கொண்டாடுவாங்க. அப்போ இந்துக்களை புறக்கணிப்பது அவங்க. அப்போ இந்துன்னு சொல்றது வந்து தப்பாக போயிடுது இப்போ இல்லையா? நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்றது வந்து நான் சொல்லக்கூடாது. இப்போ இந்தியாவில்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லுவேன். முதல்ல ஹிந்துவாக இருப்பவர்கள் முதல்ல ஹிந்து என்று சொல்வதில் அவங்க வந்து சங்கோஜம் இல்லாமல் சொல்லணும். அது ஒரு சின்ன அச்சம் வர மாதிரி ஆகிப்போச்சு. அதனால வந்து அதை வந்து மறந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனால் இவங்களாம் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க இல்லையா? அப்போ அந்த வந்து நம்பிக்கை இருக்கும் போது இந்த நம்பிக்கை அடிப்படையில் மக்களை ஏன் திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் தான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு தான் வந்து எப்படியும் வந்து சீக்கிரமான தீர்வு வந்து வந்துடும். ஏன்னா 1915ஆம் ஆண்டுலேருந்து விழாவரி அதை பற்றி எடுத்து சொல்லியாச்சு. அது தீபத்தோடு தான் என்று சொன்ன பிறகு அதில் ஏற்றுவது உறுதி. அது ஏற்றப்பட வேண்டும் என்பது எல்லாருக்கும் அதே கருத்துலாம் இருக்காங்க. அரசே வந்து மாற்றி மாற்றி நீங்களே சொல்லிட்டீங்க, அரசை மாற்றி மாற்றி சொல்றது அரசு. அதான் பேசி கிட்டத்தட்ட 1 மாசமா இதே கதை போயிட்டு இருக்கு. 9ஆம் தேதி டிசம்பர் 9 இதே பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அது சர்வேக்கெல்லாம் அவ்வளவு பெரிய சர்வேக்கள் எங்கேயாச்சும் வச்சிருக்காங்களா? எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. இந்த மாதிரி தேவையற்ற இதை வந்து புகுத்துவது வந்து ரொம்ப தவறான ஒன்று. அப்புறம் வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கெடுக்கிற மாதிரி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி அது வந்து உங்களோட இருக்கணும். பிறருக்கு இருக்க நம்பிக்கையை சீர்குலைக்கும் போல ஒரு கருத்துக்களை பதிவு செய்யாமல் இருப்பது நல்லது. தேர்தல் வரும்போது தேர்தல் சமயத்தை மக்கள் எப்படி இருக்கிறார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேர்தல் பிரச்சாரம் இருக்கிறது. செய்த மத்திய அரசு வந்து மாநிலத்துக்கு சேர்ந்த தமிழகத்துக்கு சேர்ந்த எல்லா திட்டங்களையும் விரிவாக எடுத்துச் சொல்ல இருக்கின்றோம். அப்போது யார் ஆட்சிக்கு வருவார் என்று எல்லாருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.